ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம நந்தினிக்கு வந்துட்டு ஒரு பேராபத்து வந்துடுச்சுங்க. அந்த பேராபத்துலேருந்து நம்ம நந்தினியை சூர்யா சார் எப்படி காப்பாற்றுறாரு, அதுக்கு காரணமானவங்களை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவள் வேறு ஃபோன் போட்டு என்ன வேலையை முடிச்சிட்டிங்களா இல்லையா, என் பையன் என்ன பண்ணுறான், நீங்கள் சீக்கிரம் அவளை வந்து கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பையன் எந்த காரணத்துக்கும் அவள் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல இருங்க அண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக முடிச்சுட்டு நல்ல விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, சீக்கிரமாக முடிச்சிருங்க, எனக்கு அவள் இருக்க என் புள்ள அங்கே இருக்க அதை நினச்சாலே வேறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது, உங்களுக்கு நான் இன்னும் கூட காசு தர்றேன், ஆனால் வந்து நீங்கள் சீக்கிரம் வேலையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சூர்யா சார் வந்துட்டு நம்ம நந்தினி அப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் ரசிச்சிட்டு இருக்காரு. எவ்வளோ ஒரு அழகான குடும்பம் இல்லை, இப்படியே நம்ம குடும்பம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணம் தானே, பணமும் குடும்பத்தில் உள்ள தாய் மட்டும் கரெக்டாக இருந்துட்டா போதும், இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம் நமக்குமே கிடைக்கும். பணமும் நிறையா இருக்குது, தாயோட குணமும் கேரக்டரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சின்ன வயசில் நிறைய பட்டிருப்பார் போல், இந்த மாதிரி தாய் வந்துட்டு சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இது மாதிரி நிறைய ஆபத்து இருந்திருக்கும் போல, அதனால சுந்தரவல்லி இந்த அளவுக்கு பழி வாங்குறாரு. உடனே வந்து இவனுங்க வந்துட்டு இதுக்கு மேலே தாமதிக்க கூடாதுடா, நந்தினி எந்த அளவுக்கு சீக்கிரம் போடணுமோ அந்தளவுக்கு நம்ம சீக்கிரம் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போவாங்க. அங்கே கோயிலுக்கு போகிற இடத்துல நந்தினி வாயில் மயக்க மருந்தை வச்சு கடத்திடலாம் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு எல்லோரும் போகிறாங்க, அதே மாதிரி இவனுங்களும் போகிறானுங்க. ஆனால் இவனுங்களோட பார்வையே சரியில்லாததை சூர்யா சார் கவனிச்சிடுறாரு. இருந்தாலும் நார்மலாக இருந்துகிட்ருக்காரு. அப்போ தான் அதில் ஒருத்தவங்க மட்டும் நந்தினி மூஞ்சிலே மயக்க மருந்தை வச்சு தூக்கிட்டு போகும்போது நம்ம நந்தினி வந்து அந்த மயக்கத்தில் கூட அவங்க கையில் உள்ள வலைகளை வந்து கழட்டி போட்டுட்டு போகிறாங்க. நான் இங்கே தான் போகிறேன், இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ரொம்ப நேரம் கழிச்சு நந்தினியை காணுன்றதுனால குடும்பமே பதறி போயிருக்கு. நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம நந்தினி வந்துட்டு அங்கே இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம நந்தினி தான் கடத்திட்டு போயிட்டாங்களே. சூர்யா சாருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. அதே மாதிரி வந்த பசங்களும் யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம சூர்யா சார் மண்டையெல்லாம் பிச்சுக்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா இல்லை, நந்தினி வந்து சரியான போல்டான பொண்ணு, அவள் எதனா பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் போயிட்டு பார்த்தா வளையல் வரிசலாக போயிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம சூர்யா சார் மாஸ் காமிச்சிட்டாரு. போயிட்டு அந்த வளையல் போகிற பகுதியெல்லாம் போயிட்டு அந்த கார் மட்டும் கிடக்கு, கார் உள்ளே வச்சுருக்கானுங்க. ஏன்னா கார் எடுத்துகிற மாட்டிப்பானுங்கள்ல, அதனால் போனதுமே காரை உடச்சி நந்தினியை வெளியே எடுத்து அவனுங்கெல்லாம் மூஞ்சி முகரெல்லாம் பேர்த்து போலீஸில் ஒப்படைக்க போகிறாங்க அவங்கள. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.